ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் வச்சுட்டு போனாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை. அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அதுவும் இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா சென்ற மாதம் 6 மாநிலங்கள்ல இதே எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசு கட்டி கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் நமக்கு ஒரு பைசா நிதி ஒதுக்கீடு செய்யல. இதுதான் நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னாங்க. சென்ற மாதம் பெய்த கனமழை, வெள்ளம், நம்ம அத்தனை பேரும் தெருவில் நின்னோம், மக்கள் பணியாற்றணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு செஞ்சு கொடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்க பணத்துல ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனா நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு சார்பாகவும் செஞ்சிருக்கிறோம். நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் களத்தில் இறங்கி நாம பணியாற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிதி பகிர்வு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ₹1 நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? வெறும் 28 காசு, 28 பைசா. இனிமே நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம், திரு 28 பைசா மோடி. வெறும் 28 பைசா தான் நம்ம கொடுக்கிறார். கேட்டா நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம பணம் கேட்டோம், முதலமைச்சரா பணம் கேட்டாரு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டாங்க, நம்முடைய தலைவர் கேட்டாரு முதலமைச்சர் என்ற முறையில். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? நாங்க என்ன உங்க அப்பா கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல ஏதாவது தவறு இருக்கா? அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஒன்றிய நிதியமைச்சருக்கு. உடனே என்ன பண்ணாங்க? டெல்லியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்படுத்தாங்க. மரியாதை கொடுக்கணும், மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் உடனே திருத்திக்கிட்டேன். அடுத்த நாளே சொன்னேன், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நான் உங்கள் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல, எங்களுடைய மக்கள் கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்கிறோம்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன். நீங்க கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம். நாங்க கேட்ட பணத்தை எப்ப கொடுப்பீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, நிதி உரிமை, மொழி உரிமை, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழை எப்படியாவது முடக்கணும்னு பாக்குறாங்க. இதே மாதிரிதான் கல்வி உரிமை, நீட் தேர்வு கொண்டு வந்து மாணவருடைய மருத்துவ கனவை அழிச்சாங்க. இந்த 7 ஆண்டுகள்ல மட்டும் 21 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அரியலூர் அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீசன் சென்ற வருடம். என்ன காரணம்? நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டாங்க. மருத்துவ கனவை அழிச்சிட்டீங்க. எப்படி இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? இந்தியா முழுக்க இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் நம்ம நுழைய விடல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட் தேர்வை நுழைச்சு இன்னைக்கு 21 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. சென்ற முறை ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் சென்னையை எடுத்து அந்த பையன் முதல் நாள் இறந்து போயிடுறான். அதற்கு அடுத்த நாள் அவங்க அப்பாவும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. என் பையனை இழந்த சோகத்தை என்னால் தாங்க முடியல, நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம எழுந்திருக்கிறோம். இந்த மொழி உரிமை, நிதி உரிமை, இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா ஒன்றியத்தில் நீங்க யார நினைக்கிறீங்களோ, நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் ஒன்றிய பிரதமரை அமரணும்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி நாம ஜெயிச்சாக வேண்டும். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஜெயிச்சாக வேண்டும். சென்ற முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை ஆனா இந்தியாவிலேயே ஒரு தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிக்காம வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா அது நம்முடைய இந்த மத்திய சென்னை மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி தான்.